இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அறிக்கை. காவிரி நீரை பெற தேவையான நடவடிக்கைகள் தொடர்பாக துரைமுருகன் தலைமையில் நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம். சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அருகில் அமர்ந்திருந்த மாணவிகளுக்கு காலை உணவை ஊட்டிவிட்டு அவர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடல். விரிவாக்கப்பட்ட காலை உணவு திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் எத்தனை குழந்தைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்த முதலமைச்சர் கையடக்க கணினி மூலம் கண்காணித்ததில் மாணவர்களின் பசி போக்கிய மன நிறைவை அடைந்ததாக வலைப்பதிவு. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் கீழ் 20 புதிய பேருந்துகள். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டில் புதிய பேருந்துகளின் பயன்பாட்டை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏழைகளின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் காமராஜர் என பிரதமர் மோடி கருத்து. காமராஜரின் கொள்கைகளை நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளதாக வலைப்பதிவு. மக்களவைத் தேர்தல் தோல்வியால் துவண்டு விடாமல் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு இபிஎஸ் அறிவுறுத்தியதாக கட்சி நிர்வாகிகள் தகவல். தோல்விக்கான காரணங்கள் குறித்து நாகை, மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளிடம் இபிஎஸ் கேட்டறிந்தார். உலகத்திலேயே காலை உணவு திட்டத்தை கண்டுபிடித்தது தாங்கள்தான் என தமிழக அரசு கூறுவது வேடிக்கையானது என அண்ணாமலை கருத்து. 2020 புதிய கல்விக் கொள்கையிலேயே மத்திய அரசு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி விட்டதாகவும் பேட்டி. ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது உலகத்துல யாருமே இல்ல, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானதுங்க. தேவையான முட்டைகள், தேவையான புரதச்சத்து, தேவையான மில்லட்டு, நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும். அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும். காரணம் புதிய கல்விக் கொள்கையில் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். 2024 நடந்த நீட் தேர்வை எழுதிய தமிழக மாணவர்களில் 59 விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அண்ணாமலை தகவல். பலனடைந்த அரசு பள்ளி மாணவர்களின் புள்ளி விவரங்களை வெளியிடாமல் நீட் தேர்வை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் தலைமையில்தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். முதலமைச்சர் பங்கேற்றால்தான் தமிழ்நாடு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை கர்நாடகத்திற்கு காட்ட முடியும் என கருத்து. இழிவுபடுத்தும் நோக்கத்திலோ நகைச்சுவையாகவோ அரசியல் மேடைகளிலோ சண்டாளர் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. மீறினால் பட்டியலினத்தோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாயும் என தமிழ்நாடு SC/ST ஆணையம் எச்சரிக்கை. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1,48,000 பேருக்கு தலா 1000 ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்பட்டதாக அரசு தகவல். 2024-25 நிதியாண்டில் திட்டத்துக்கு 13,722 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். பொறியியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கான கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. கடந்த ஆண்டு வசூலிக்கப்பட்ட அதே கல்வி கட்டணமே இந்த ஆண்டும் வசூலிக்கப்படும் என்றும் பேட்டி. சென்னையில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க போலீசாருக்கு காவல்துறை ஆணையர் அருண் உத்தரவு. ரவுடிகள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் இருப்பிடத்திற்கு போலீசார் சென்று எச்சரிக்கை விடுத்து வருவதாகவும் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் பைக்கில் தப்பிச் சென்றது புதிய CCTV காட்சியை வெளியிட்ட போலீசார். குறுகிய தெரு வழியாக பைக்கில் வேக வேகமாக சென்றதாக தகவல். திகார் சிறையில் இருந்த ஜாஃபர் சாதிக் சிறை மாற்று வாரண்ட் பெற்று சென்னை புழல் சிறையில் அடைப்பு. சமூகத்தில் முக்கிய நபர்களாக உள்ள 4 பேரை தம்முடன் வழக்கில் இணைக்க அமலாக்கத்துறை முயற்சிப்பதாக நீதிபதியிடம் ஜாஃபர் முறையீடு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை CBI நியாயமாக விசாரிக்கவில்லை என
சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். அதிகாரிகள் தவறிழைக்கவில்லை என்று எப்படி அறிக்கை அளிக்க முடியும் என சிபிஐக்கு நீதிபதிகள் கேள்வி. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சிறையில் கெஜ்ரிவாலுக்கு உரிய சிகிச்சை வழங்கவில்லை என்றும் அவரது உடல் எடை 8.5 கிலோ குறைந்ததாகவும் ஆம் ஆத்மி கட்சியினர் கூறிய புகார். வீட்டு உணவை நிராகரித்தது கெஜ்ரிவால் தான் என்றும் அவர் 2 கிலோ மட்டுமே எடை குறைந்ததாகவும் திகார் சிறை நிர்வாகம் விளக்கம். ஒடிஷாவின் பூரியில் கண்டிச்சா கோயிலிலிருந்து ஜெகநாதர் கோயிலுக்கு தேர் திரும்பும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கடந்த 7ஆம் தேதி பக்தர்கள் வெள்ளத்தில் சென்ற தேர் ஒரு வாரத்திற்கு பிறகு ஜெகநாதர் கோயிலுக்கு திரும்பியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களை ஏமாற்றுவது போல் பிராங்க் வீடியோ எடுத்து யூடியூபில் வெளியிட்ட விவகாரம். டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த திருப்பதி போலீசார் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.